முதல்ல அத்திக்கடவு அவினாசிங்கிறத திமுக எம்எல்ஏ, கோயம்புத்தூர் எம்எல்ஏ பேசி அதை தலைவர் கலைஞர் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அதிமுக கடப்பில் போட்டுருச்சு 13 வருஷம். அதுக்கு பிறகு தலைவர் 89 90 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் 96 வந்து அதுக்கான அனுமதிகள் வாங்கணும், அதுக்கான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முதல்ல அந்த திட்டத்தினுடைய பிதாமகன் யாரு? ஒண்ணும் இல்ல தம்பி. இப்ப கோயம்பேட்டுல நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுல ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம். யார் மூலையில உதிச்சது? எங்க மூலையில உதிச்சது. நாங்க கட்டி முடிச்சிருந்தோம். வந்து திறப்பு விழாவுல ஜெயலலிதா பேரை போட்டு போயிட்டீங்களா? இப்படி நாங்க ஏதாவது செஞ்சிருக்கோமா? சொல்லுங்க. அத்திக்கடவு அவனாசிக்கு நீங்க ஒதுக்கி இருந்த தொகுதி மொத்த நிதியே 10%. நாங்க அதுக்கப்புறம் 90% நிதியை ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறத நீர்வளத்துறை அமைச்சர் மிக தெளிவாக அண்ணன் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. சட்டமன்றத்திலே இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. நீங்க பண்ணுனது என்ன? அவங்க பண்ணுனதையும் அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்க உங்க பாட்டுக்கு வந்து திட்டத்தை அறிவிச்சு விட்டு போயிட்டீங்க. 10% நிதி எப்பொழுதும் ஒதுக்குற மாதிரி ஒரு கேபிட்டல் மாதிரி முதல்ல போட்டீங்க. அப்புறம் மீதி அப்புறம் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். எப்பவுமே தம்பி ஒரு அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பை எடுத்தது என்றால் நாங்க முன்ன கொண்டு வருவோம். அதுக்கு பேரெல்லாம் சில நேரங்கள்ல அரசு அவங்க பேரை வைப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவை மக்களுக்கு சேவை. அதை நம்ம செஞ்சிருக்கோம். இவர் சொல்ற எந்த குற்றச்சாட்டிலும் ஒரு வரலாற்று பூர்வமான உண்மை இருக்கிறதா? அதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க பேசும்போது ஒரு தலைவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது ஏங்க இந்த மாதிரி வந்து உண்மையை பேசுறதா இருந்தால் 74 75 தலைவர் கலைஞர் வந்து எப்படி கவுண்டர்கள், வெள்ளாள கவுண்டர்கள் என்று சொல்லப்படுகிறவரை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தாரோ, அதை தொடர்ந்து இந்த பகுதி முன்னேறுவதற்காக விவசாயம் அதிகமாக இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு திட்டத்தை அவர் மூளையில் உதித்தது. அதே நேரத்தில் அவருடைய ஆட்சி அதற்கு பிறகு இல்லாத போது 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இதை பற்றி பேசவில்லை. சூழல்கள் மாறி இருந்திருக்கலாம். அதன் பிறகு 96 2001 கலைஞர் அவர்கள் முன்ன எடுத்தார்கள். பட் முழுவதுமாக அதை முடிக்கப்பட முடியவில்லை. நான் எடுத்தேன்னா இதில் 10% நிதி ஒதுக்கினேன். அதுக்கு பிறகு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதை இவ்வளவு தூரம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது நான். பேசுங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சாதாரண பேச்சாளர்கள் பேசலாம் தம்பி. அதாவது அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ மேடை பேச்சுக்காக தொண்டர்களை உசுப்பேற்றுறதுக்காக நாங்கள் தான் அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம்னு இந்த குஸ்தி போடலாம். பட் அதை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செய்யலாமான்னு கேட்குறாங்க.